ரிஷபராசிக்கு இப்போ ஒரு நல்ல காலம். அவங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நடைபெறப் போகுது. ஏன்னா 11ல் சனி வரார். தொழிலே அமையாத ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுப்பார். அதே சமயம் அவர் 11லேருந்து அவர் அந்த ராசியவே பார்ப்பார், ரிஷப ராசியவே பார்ப்பார். அப்போ தலைவலி சார்ந்த பிரச்சனையும் கொஞ்சம் வரும். தலைமை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது எங்கே போனாலும் ஒரு இப்போ டீம் லீடர் போஸ்ட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லீடிங்காக போகிறதுக்கு ரிஷபராசிக்கு ஒரு வாய்ப்பு வருது. பயன்படுத்திக்கணும் இவங்க. இந்த சனி பயிற்சி ரிஷபராசி பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறதுனால குழந்தைங்க சார்ந்து கொஞ்சம் கவலை வரக்கூடிய அமைப்பு இருக்கும். புதுசாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு உகந்ததாக இருக்காது. கொஞ்சம் அதை பார்க்குறதுனால சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சில பேர் பேரம்பேத்தி பார்ப்பாங்க. பேரம்பேத்தி பார்க்குறது, வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். மொத்தத்துக்கு தொழிலில் ரிஷபராசிக்கு ஒரு லாபமான காலம் இப்போ வரப்போகுது.